தேவனுடைய மகிமை நம்மேல் உதித்தது என்று வேதம் என்ன செய்கிறது? நம்மோடு கூட பேசுகிறது. அப்ப அந்த மகிமையை உணர்ந்து கொள்ளணும். மகிமை எப்படிப்பட்டது? சங்கீதம் 138:5 சொல்லுகிறது, கர்த்தரின் மகிமை பெரியது. தேவனுடைய மகிமை பெரியதா? எவ்வளவு பெரியது? என்னாகமம் 14:21 சொல்லுகிறது, பூமியை நிரப்புகிற கர்த்தருடைய மகிமை. எவ்வளவு பெரிய மகிமை! தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நிரப்புகிற அவருடைய மகிமை. அவ்வளோ பெரிய மகிமை நம்மேல் வந்திருக்கிறது. உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 104:31 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை மாறாத ஒரு மகிமை, என்றென்றைக்கும் விளங்குகிற ஒரு மகிமை, நித்தியமான ஒரு மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்லுகிற போது சொன்னார், என் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஆனா உனக்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னார். ஆமென். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. கர்த்தர் என் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவரு யாருக்கு கொடுத்திருக்கிறாராம்? அப்போ நம்ம தேவன் எப்படி பார்க்கிறார்? அப்ப அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. நம்மேலே உதித்திருக்கிற அந்த மகிமை எப்படிப்பட்டன்னு சொன்னா, சர்வபூமியும் நடுங்கும். ஆண்டவருக்கு மகிமையாக ஒவ்வொரு நாளும் அதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, சங்கீதம் 102:17 சொல்லுகிறது, ராஜாக்கள் அந்த மகிமையை கண்டு நடுங்குவார்கள். தேவனுக்கு பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 43:2 சொல்லுகிறது, அவருடைய மகிமையினாலே பூமி பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய மகிமையை, பூமியவே பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு மகிமையை தேவன் நம்ம மேல வச்சும் நாம பிரகாசிக்காமல் இருந்தா பிரச்சனை மகிமையின் இடத்துல நம்ம கிட்டயா? ஆண்டவருக்கு பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னு நீங்க உணர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அப்படியே வெளியே போய் வானத்தை அண்ணாந்து பாருங்கள். சங்கீதம் 19:1 அப்படித்தான் சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டான. நல்லா கவனிங்க, இந்த மகிமை நம் மேல் உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ மகிமை நம்மிடத்தில் வருகிற போது என்ன சம்பவிக்கிறது? தேவ மகிமை நம்மேலே கடந்து வருகிற போது என்னென்ன மாற்றங்கள் வருகிறது? சங்கீதம் 89:17 சொல்லுகிறது, ஒரு பெரிய பலன் வரும். ஒரு பலனுள்ள வாழ்வு, மகிமையுள்ள வாழ்வு, ஒரு வெற்றியுள்ள வாழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும். சொல்லுகிறான், அந்த மகிமை உன்னிடத்திலே வருகிற போது நீ ஆச்சரியமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறாய், பலவானாய் மாறுகிறாய். கொம்பு உயருனா அதிகார ஆளுகை உண்டாகும். யோபு சொல்லும் போது, யோபு 29:20 சொல்லுகிறான், என் மகிமை எண்ணில் செழித்தோங்கி, என் கையில் உள்ள என் வில் என்ன செய்ததா? புது பலன். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், உன் கையில என்ன வச்சிருக்கிற? செய்கிற தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலையாகட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தா அது புது பலன் கொள்ளும். மேற்கொள்ளுகிறவனாய் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள்.